தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி. அதாவது கொத்தடிமை கூட்டம் அப்படின்னு சொல்லி பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா இருந்துச்சு. அந்த கொத்தடிமை கூட்டத்தை பத்தியும், இந்த கொத்தடிமை கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிற ரெண்டு தத்திங்க, பெரிய தத்தி சின்ன தத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை சின்ன தத்தி நீங்க கைது பண்ணிட்டாங்க. அது எதுக்காக கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி போர் தியாகத்துக்காக உள்ள போனாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இல்ல நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சு போராடுறதுனால அவர் உள்ள கூட்டு போயிட்டாங்க கிடையாது. பொம்பளை கேஸ்ல அவரை கைது பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களுக்கும் இழிவு ஏற்படுத்தும் வகையில அசிங்கமான வாய்ப்பூசுற ஒரு வார்த்தையை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அம்மா, மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. இதுல வேற வாய்ப்பூசாம ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, நான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அப்பான்னு அழைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினவரு, இன்னைக்கு அவர் பேசுறது, என் பையன் பேசுறது தப்புதான், நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முடியல. இது பாசிச ஆட்சியின் அடக்குமுறையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதாவது உதயநிதி ஸ்டாலினை விடுவிச்சுட்டாங்க, அதுக்கு உயர்நீதிமன்றம் உடனே ஒத்துழைச்சு அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியும் பேசுறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அசிங்கமாவும் கொச்சையாவும் ஒரு அரசியல் நாகரிகமும் கூட இல்லாம இவ்வளவு வருஷம் நாங்க ஆண்டுட்டோம் பேட்டுட்டோம் அப்படின்லாம் வர பேசிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் அரசியல் கட்சி இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சரா வேற இருந்தான். அந்த தமிழ்நாடு மக்களுக்கு இப்பயாவது புத்தி வரட்டும் அப்படிங்கிறது தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் சாட்டை துரைமுருகன், சீமான், இடும்போன கருத்து. இவனுக்கெல்லாம் இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா திருநாயிரம் இருக்கும், நைட்ல யாராவது வந்தாங்கன்னா குலைக்கும். அதுங்களாவது பாத்தீங்கன்னா சாப்பிட்டு அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு நல்ல விசுவாசமா இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட திரள் நிதி வாங்கி பிச்சை எடுத்து பிழைக்கிற சீமான் தமிழ்நாட்டு பெண்களை இழிவா பேசும்போது இப்ப எங்க போயிட்டான்னு தெரியல. சாட்டை துரைமுருகன் எங்க போனான்னு தெரியல, இடும்போன கருத்து எங்க போனான்னு தெரியல. இன்னைக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா விஜய்ன்ற பேரை ஜோசப் விஜய்னு இப்ப போட்டுட்டாங்க. இப்ப மட்டும் எப்படி போட்ட, ஏன் போட்ட, எதுக்கு போட்ட அப்படின்ற அந்த பேருக்கு பிரச்சனை பண்ணிட்டு வருவான் திரள்நிதி செபஸ்டின் சாமான் அவர்கள். இவங்களுக்கு என்னன்னாக்கா, டிஎம்கே அவங்க தின்னுட்டு போட்ட மிச்ச மீதி எச்ச எலும்பெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஒரு பிராணி. இவங்கதான் இந்த நாம் தமிழர் கட்சி கிடையாது, அது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவர் தான், அவ்வளவுதான். ஏன்னா எந்தெந்த இடத்துல யார் யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமா மட்டும் தான் பேசுற ஆளுங்க. இதுல விஜயகாந்த் அப்படி அவரு ஒரு மாபெரும் தலைவராக கொண்டாடப்பட்டது. அவர் நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்காரு. அதனோட மண்டபத்தை எல்லாருக்கும் அந்த கொரோனா டைம்ல இது பண்ணி தங்க வச்சாரு, நிறைய விஷயங்கள் செஞ்சாரு அவரு அப்பேற்பட்ட கட்சியில அடுத்ததா ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு கண்டனம் தெரிவிக்கல, ஆனா அவரை கைது பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவங்க பெண்ணானே முதல்ல தெரியல. ஒரு பெண்ணுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா இவங்க என்னடான்னா, உதயநிதியை கைது பண்ணது கண்டனமா, அடக்குமுறையா அதெல்லாம். அதாவது இவங்களை அந்த மாதிரி பேசியிருந்து அந்த அம்மா இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, என்ன தானே பேசுறாங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டு பெண்கள் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் உடனே குரல் கொடுத்தாங்க. அவங்க பெண்மணி, அவங்களுக்கு அது தெரியுது. இந்த மாதிரி ஒரு பச்சையான வார்த்தை, பூச்சியான வார்த்தை கேட்கவே காது பூசுது, அந்த மாதிரி வார்த்தை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பொதுவெளியில் கண்டனத்துக்கு போயிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அங்க கண்டனத்தை மட்டும் தான் பேசணும். ஆனா அங்க கண்டனத்தை தவிர்த்து என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எழுதி கொடுத்து பேப்பரை பார்த்து படிக்கிற, அதை நீங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சரி பேசுறதா எழுதி வச்சு பேசுறாங்கன்றது ஓகே. ஆனா 25 வருஷம் ஆண்டுட்டோம், எங்களை பேர் பழந்து கூட்டப்பட்டவங்க யாரும் கிடையாது, நாங்க பெரிய ஆலமர கட்சி, அரச மர கட்சின்றவங்க எழுதி வச்சு பார்த்துட்டு பேசிட்டு அங்க கண்டென்ட்டே இல்லாம திருஷான்னு எல்லாம் கத்துற உடனே இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம வீட்டுல அவங்க மனைவி, அவங்க அம்மா எல்லாருமே எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பொது வெளியில பேசிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. அதனால இது அவரு சொல்றாரு, நான் அந்த மாதிரி வார்த்தை பேசல, தவறான வார்த்தை நான் எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் பேசல, இவங்களாதான் திருச்சி பேசுறாங்க அப்படின்னு. தவறான வார்த்தை நீங்க பேசல அப்படின்னாக்கா, எங்க தண்ணி வரணுமோ அங்க வரல, நான் காவேரியை சொன்னேன் அப்படின்னு. இப்போ எங்க தண்ணி வரணுமோ அங்க வருது, போய் குடிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இவங்களுக்கு என்ன, நமக்குன்னு கொத்தடிமை எல்லாம் வந்துருக்கு, 200 பிரியாணி கோட்டரு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாக்கா அதுக்கு விழுந்து தெரிஞ்சுட்டு கடந்துட்டு போற மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அனுசரிச்சு போயிடலாம் அப்படின்னு. இவங்க பின்னாடி இருக்கிற இந்த முட்டாள் கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த முட்டாள் கூட்டம் அவங்க வீட்லயும் பெண்மணிகள் இருக்காங்க, அவங்க வீட்லயும் லேடிஸ் இருக்காங்க, குழந்தை குட்டி எல்லாமே இருக்குன்றதை யோசிச்சு பேசணும். இன்னைக்கு நிலைமையில நாளைக்கு தலைமுறை எப்படி வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி வழிவகை செஞ்சுட்டு தான் போகணும். அடுத்ததான் நம்ம இல்ல, அடுத்த தலைமுறை வருது அப்படின்னும் போது அந்த தலைமுறை எப்படிப்பட்ட தலைவர்கள் ஆள வேண்டும் அப்படிங்கறத தான் மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு போராடணும். என்ன நடந்துச்சு, எதுக்காக கைது பண்றாங்கன்ற மேட்டர் தெரிஞ்சு போராட்டம் பண்றாங்களா இல்ல தெரியாம போராட்டம் பண்றாங்கன்னு தெரியல. இங்க விஜய் அவர் சைட்ல இருந்து போய் மனு கொடுத்திருந்தாலும், அவங்க கட்சி சார்பில் போய் மனு கொடுத்திருந்தாலோ இல்ல மகளிர் அவங்களோட சார்பில் போய் மனு கொடுத்திருந்தாலோ கைது பண்ணணும் அப்படின்றது என்னவா இருந்தாலும்
நல்ல விஷயத்துக்காக போறான்னா எல்லாருமே கை கொடுப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இல்ல, அங்க வந்து அசிங்கமா பேசியிருக்காங்க அவ்வளவுதான். அதுக்கு ரோட்ல படுத்து புரள்றாங்க. ஒரு பெண்மணி ரோட்ல போய் உருளுது, அசிங்கமா இருக்கு. இது இல்லாம விஜய் ஃப்ரெண்டு சஞ்சய் அவர் வீட்டாண்ட போய் நின்னுக்கிட்டு அவரு அசிங்கமா வசைப்படுறாங்க. திமுக கொத்தடிமை கும்பல். இதுல ஜென்சி பாலிடிக்ஸ் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு கும்பல் போகுது. இது வந்து இது அரசியல் மாதிரி தெரியல. இது ஏதோ எப்படி சொல்றதுன்னா, அந்த அந்த டிஎம்கே அப்படிங்கிற பேர்ல இருக்கிற எல்லாரும், அந்த போர்விலை வாழ்ற எல்லாருமே கொச்சையான வார்த்தைகளும் பச்சையான வார்த்தைகளும் தான் பேசிட்டுதான் இது வரைக்கும், இதுக்கு முன்னாடியில இருந்து கருணாநிதி ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதாவது மார்வாடி பெண்களை வச்சு விளம்பரம் எடுங்க அப்படின்னாக்கா, மார்வாடிய பெண்களை வச்சு விளம்பரம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசின கருணாநிதியோட வார்த்தைகளும் நிறைய பதிவாயிருக்கு. இதே போல நிறைய பச்சையான வார்த்தைகள்லாம் அவங்க கட்சி சார்ந்தவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் பச்சையான இது வார்த்தை யூஸ் பண்ணாரு. அதே போல அனிதா ராதாகிருஷ்ணனும் அவரும் வந்து பெண்கள் அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வசைப்படுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து எங்கிருந்தா இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தாக்கா, கட்சி தலைமை கிட்ட வந்துதான் அப்படி வருதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதாவது எப்பவுமே நம்ம என்ன பேசுறோம்ன்றத வார்த்தையில கவனமா இருக்கும். அதாவது மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல சமூக வலைதளம்ன்றது மிக விரிவான முறையில இருக்கு. இங்க நடந்தா எல்லா இடத்துக்கும் நியூஸ் பரவுற அளவுக்கு சமூக வலைதளம் இருக்கு. அப்படி பேசும்போது நம்ம வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற வரமுறை இருக்கு. தனக்கு பேச தெரியும், தனக்கு கீழே 200 குத்துலிமை இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னாக்கா இப்படிதான் நடக்கும். இந்த கைது பண்ண வரும்போது உதயநிதி ஸ்டாலின் எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கக்கூஸ்ல இருந்தாரு. எவ்வளவு மணி நேரமா? ஒரு 1/2 மணி நேரம் கூட போலாங்க. ஆனா 3 மணி நேரமா கக்கூஸ் போன தலைவர் ஒரே தலைவர் அவர் தான். கக்கூஸ்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு 3 மணி நேரமா வெளியே வரல. பாத்ரூம் போயிருக்காரு கதை விடுவீங்களா? அதுக்கு செந்தில் பாலாஜியே பொருவாள போல இருக்கு. அவர் கத்தி கதறி அழுது அப்படி இருந்தாலும் போய் ஆஜராயிட்டாப்ல. நீ கக்கூசுல போய் ஒளிஞ்சுக்கிட்டியே, கக்கூஸ் வருதுன்னு அசிங்கமா இல்ல? இதுல வேற 70 வருஷம் பாரம்பரிய கட்சி வேற. இதே போலதான் இவங்க கட்சி தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. இவங்க மத்தவங்களை வசைப்பாடுறது இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இதுல சமாளிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. அப்போ வந்து இவர் உள்ள இருக்க கூடாது, உள்ள இருந்தா அடுத்து தள்ளிடுவாரு அவரு. அதனால விஜய் வந்து அவரை கைது பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்றாரு. யாரு? தமிழ்நாட்டுக்கே அப்பா அப்பான்னு சொன்னவர். அப்பா அப்பான்னு தமிழ்நாட்டுக்கு தான் சொல்லுவாரு. வீட்டுல இருக்கிற பையனை கண்டிக்க மாட்டாரு. இந்த பக்கம் உதயநிதியோட பையன் என்ன பண்றாருன்னா, இன்னொரு நாயகியோட சுத்திக்கிட்டு இருக்காப்ல. இவர் நிவேதா பெத்துராஜ் கூட சுத்திக்கிட்டு இருந்தாப்ல, நயன்தாரா கூட சுத்திக்கிட்டு இருந்தாப்ல. எல்லா டெண்டரையும் நயன்தாரா வீட்டுக்காரருக்கே கொடுக்கறது, இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன் நடக்கிறதுனா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு எண்ணம் எல்லாம் அதுலயே இருந்தாக்கா பின்ன அப்படித்தான் பேச முடியும், அப்படித்தான் பேச தோணும். முதல்ல கொத்தடிமைகள் மாறணும். கொத்தடிமைகள்லாம் மாறி மனம் திருந்தி இந்த வேற என்ன அரசியல் கட்சி பக்கம் போய் இல்ல சமூக ஆர்வலர் மாதிரி போனா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது தமிழ்நாட்டுல தெரியாம உருண்டு பிறந்த கொத்தடிமைகள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. இதுல ஒரு கட்சிகளை வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப பிரேமலதா இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு விலைக்கு போயிட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா மட்டும்தான் பேச முடியும். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் இயக்கம் செபஸ்டின் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொட்டி வாங்கிட்டாங்க. இப்பதான் மேடையில கத்திட்டு போனாரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. எல்லாரும் பாத்தீங்கன்னா வெறி நாய் மாரி கத்துவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற பணம் அப்படி வேலை செய்யுது. அதனால தொடர்ந்து இவங்களை தாக்குதல் பண்ணா மட்டும்தான் இவங்களால பொழப்பு நடத்த முடியும், சாப்பிட முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாதுன்ற காரணத்துக்காக திமுகவின் முழு நேர கொத்தடிமைகளாக மாறிய நாத்தாக்கா தேமுதிக இதுல கண்டன ஆர்ப்பாட்டம்ன்ற காவிரியில தண்ணி வாங்கி தர்றதுல தோத்து போயிட்டாராம் விஜய். காவிரி ஆற்றில இருந்து தண்ணி வாங்கி தர்றதுல தோல்வி அடைந்ததால் சட்டமன்றத்தில் பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தால் விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய முன் வந்துள்ளார் அப்படின்னு வெக்கம் எதுவுமே இல்லாமல் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் நீங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்க? 5 வருஷமா ஆட்சி ஆண்டது நீங்க தான்டா. ஆனா அந்த 5 வருஷத்துல நீங்க எத்தனை வாட்டி காவிரி நதி நீருக்கு மேகதாது கட்டுறதுக்கும் தடுத்து இது பண்ணிட்டீங்க, இல்ல தண்ணி திறந்து விடுறதுக்கும் போராட்டம் பண்ணி, இல்ல கர்நாடக முதலமைச்சர்கிட்ட போய் பேசி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க? ஒண்ணும் கிடையாது. ஆனா போலி வேஷம், மக்கள் கிட்ட எப்பவுமே போலி வேஷம் போறதுல இவங்க நம்பர் 1. அதாவது டாஸ்மார்க்கு, அதாவது உற்பத்தி பண்ற தொழிற்சாலையும் இவங்க கிட்டதான் இருக்கும். ஆனா அதே டாஸ்மார்க்கு முன்னாடி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி அந்த டாஸ்மார்க்கை நாங்க ஆட்சிக்கு வந்தா முழுமையா ஒழிப்புன்னு சொன்னது இவங்க கும்பல் தான். போலி வெற்று நாடகம். இதை மக்களும் நம்புறாங்க பாருங்க. மக்கள் எவ்வளவு வந்து சுய அறிவு கூட இல்லாத அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க பாருங்க. அதனாலதான் 2021 திருப்பி ஆட்சியை பிடிச்சது அவங்க. இப்போ திருப்பி அதே போல வெற்று நாடகத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. இதேதான் நீட்டை ஒழிப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்தா கையெழுத்து நீட்டை ஒழிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்க. நீட்டை பத்தி 5 வருஷமா பேசல. ஆனா கரப்பான்பூச்சி ஜனதா தளம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆரம்பிச்ச உடனே அவங்கள வச்சு இவங்க வந்து தமிழ்நாட்டுல போராட்டத்தை முன்னெடுத்து எல்லாம் ஆட்சியை கவுத்தரலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை கையில் எடுத்தாங்க. 5 வருஷம் என்ன பண்ணீங்கன்னா பண்ணல. இவங்களோட போலி நாடகம்.
இந்த மாதிரி தொடர்ச்சியா எல்லாம் போலி வேஷம் போறது, போலி நாடகம் ஆடுறதுக்கு மட்டும்தான். அதே போல இப்ப இந்த கைது சம்பவம் இதை வச்சு எதனா கலவரம் உண்டாகலாம், பிரச்சனை ஆகலாம் சொல்லி எல்லா இடத்துலயும் கடையை மூடுறது, பப்ளிக் மேல தாக்குதல் பண்றது, ரோட்ல உருண்டு புரள்றது, விஜய் ஃப்ரெண்டு அவர் வீட்டாண்ட போய் பிரச்சனை பண்றது, தமிழக வெற்றி கழகம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு யார் வண்டி போனாலும் அடிச்சு நொறுக்குறது, இந்த மாதிரி அவதூறு எல்லாம் பண்ணிக்கிட்டு எப்படியாவது ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுதே தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், டிஎம்கே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போலீஸ் வந்துடும். அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்றதுக்காக மக்களுக்கு நல்லது செய்வாங்கலாம் கிடையாது, மக்கள் பாதுகாப்பா பாத்துப்பாங்கன்னு கிடையாது. அவங்களுக்காக நல்லது செய்வாங்க. கட்ட பஞ்சாயத்து அதிகமாயிடும், கல்புவாரி அதிகமாயிடும், மண்புவாரி அதிகமாயிடும், மாநகராட்சி ஊழல், எதை தொட்டாலும் ஊழல், எதை வாங்கினாலும் எதை தொட்டாலும் காசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றதுதான். அப்படிப்பட்ட இதுதான் இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்கு நிலைமை. இதுதான் மெயினா பாக்கணும். இந்த நிலைமைய திருப்பி ஒரு 5 வருஷத்துக்கு கொண்டு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால அடுத்த 5 வருஷம் வரும்போது எதுவுமே செய்ய முடியாது. காசு கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மாறிடும் தலைகீழன்றதுனாலதான் பயந்துக்கிட்டு இப்போ 6 மாசத்துக்குள்ள கவுத்தாதான், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது, அடுத்து 1 வருஷம் போச்சுன்னா கூட எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இந்த காரணத்துக்காக இடைத்தேர்தலை எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லாம போன மாதிரி, நாம் தமிழர்னு ஒரு கட்சி இல்லாம போன மாதிரி நம்ம கட்சியும் காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு பயம் தான். அதனால இந்த இடைத்தேர்தலை எப்படி எதிர்நோக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களை பொது தேர்வாளரா நிப்பாட்டி அவங்கள வந்து ஜெயிக்க வச்சு உள்ள அனுப்பணும், மக்கள்கிட்ட அவதூறை பரப்பணும், தேவையில்லாத கேள்விகளை கேட்டு தேவையில்லாத முரண்பாடுகளை முரணான கேள்வியா எதனா ஒண்ணு கேட்கணும், எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒண்ணு செய்யணும்ன்றதுதான். அதே போல இப்போ அந்த காவிரி நீருக்காக வந்துட்டு வேற எதெல்லாம் கண்டனத்தை முன் வச்சாங்க உதயநிதி எல்லாருமே. அதனால இவங்க என்னன்னா, இவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லா தமிழ்நாட்டு மக்களை இவங்களுக்கு எதிராக மாத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனா அது அவங்களுக்கு எதிராக தான் மாறுதுன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. தொடர்ந்து தோல்வி மட்டுமே சந்திச்சிட்டு இருக்க உதயநிதியே நாளைக்கு நடக்க போற சட்டமன்றத்திலையும் இதேதான் நடக்க போகுது. வெயிட் அண்ட் சீ.